இராணுவ முகாம்கள் நிறைய இருப்பதாகவும் அது விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் இன்று குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதுவரை காலமும் எதுவிதமான காணிகள் முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெளிவாக டிஎஸ்கிட்ட சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அந்த ஸ்லைடே ப்ரெசன்டேஷன்லேருந்து எடுத்திருக்கு. ஏனென்றால் அதில் கேள்வி கேட்பேன் ஒரு பயம் ஒன்று இருக்குது. அப்புறம் நான் கேட்ட பிறகு தான் அதில் அதை போட்ட டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு எம்பி ஹோல்ட் பண்ணி சொல்லிக்க விடுவிக்கப்படாத காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைடில் என்று சொல்லிக்க டிஎஸ்ஆல போடுகிறார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி எனக்கு கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு மேலே 6 ஏக்கர்ன்றது 16 பெருக்குங்க, அவ்வளோ பரப்பு சரிதானே. அப்போ அவ்வளவு பெருமதியாக 96 பரப்பு பெருமதியான காணியலை, அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது. அது சம்பந்தமாக கதைக்காமல் நான் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் கொண்டு வர போகிறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டி தர போகிறோம் என்று கதைக்கிறது வந்து தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இந்த காணியில் விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது. தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போகிறோம் பசாவில் அந்த ரோட்டை விட்டதை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணிக்கு போயிடலான்னு சொல்லி விடுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இதில் போடப்பட்டிருந்தது ஆனரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு. இப்போ உள்ளூராட்சி சேவை தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னே எடுக்கப்படும். நாங்கள் காலங்காலமாக மாண்டு கொண்டே பார்க்கலாம். நாங்கள் உண்மையாக இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமாக நம்புறது. இது நடக்கும், மைந்த செய்வார், மைத்திரி செய்வார். இவர் நானும் நம்பினால் தான், நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான். இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும். அந்த ஸ்லைடே அதில் இல்லை, அது விடுவிக்கப்படணும் பண்ணுறதில்லை. இப்போ நானும் கையெழுத்து பண்ண மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலாக இருக்கிறோம். ஆனால் இதில் இவர்கள் மாதிரியான ஒரு 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைக்கூலிகளாக வேலைகிறார் என்று சொல்கிறத விட கைக்கூலிகளையும் விட கீழ்த்தரமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோண்டா முதல் எங்களோட வீட்டு அப்பா பேட் பண்ணி தரட்டும், ஒரு அப்பாட்ட போக்குறதுக்கு காசு இருக்கும். அப்புறம் உனக்கு என்னென்ன பேட் பண்ண மூத்த பிள்ளை, உனக்கு என்னடா அப்பா பண்ணு பைக்கா பல்சரா, உனக்கு என்ன பண்ண எல்லா பிள்ளைகள்ட்ட கேட்குறது வந்து அரசியல். அப்போ என்னென்ன 50 ரூபா தான் இருக்குது, இன்றைக்கு அம்மா 100 ரூபா சமைக்க கவிட்டவா, அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்கிறது தான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு. இங்கே பட்ஜெட்டில் ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை. ஆனால் எல்லா இடமுமே எல்லா எம்பிமாரும் போய் சனத்திட்ட நாங்கள் வந்து பார்க்குறோம் அல்லது ப்ரொப்போசலை தாங்க கொண்டு கேட்கணும். கேட்டால் சொல்லினா என்னோட 10 வருஷத்துக்குள்ள டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொப்போசலை கட்டுறேன். இது மக்களை சுத்தமாக மாத்திர வேலை. இந்த ஏமாத்து வேலைகளை நான் வர விட்டுருப்பேன். நேற்றைய தினம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ஜுனா காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரம் அமைச்சரும் ஒருமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை விழித்து பேசியிருந்தார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக? அடே இளங்குமரன் என்று கேட்டது, அடே என்று எனக்கும் பேசப்பட்டது. அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லை. அப்படி நான் ஃபோனில் ஆக்களுக்கு பேசியிருக்கேன், அது என் உரிமை. ஃபோனில் அது ஹியர்ஸே என்று சொல்லுவாங்க. ஒரு உயரிய சபையில் அமைச்சராக இருந்த கொண்டு நிப்பாற்றாடி என்ற கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால் வருதுன்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும். ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கு அடே நிப்பாற்றாடே என்ற கதைக்கிற அளவு ஏனென்றால் இவர்கள் ஜேவி என்பிபி என்று மாற்றிக்கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெட்டுறதும் கொத்துறதும் 88,000 சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்டக்குழு உண்டு. அது அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபியில். மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லாதால் ஒவ்வொரு முறையும் ரணில் வரைக்கும் எதிர்பார்த்தோம், ரணில் செய்வார், மைத்திரி வரைக்கும் மைத்திரி, இப்போ என்பிபி வரைக்கும் நானும் அதுக்கு போட்டால் தான் போடுங்கன்னு சொன்னால் தான் இது ஒரு என்ன சொல்கிறது. அவர் அந்த மீட்டிங்கில் தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்குறேன், கிரேட்டர் ஜெப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா, இவ்வளவு மொத்த போஸ்டண்டுக்கு இருக்கா, இவர் பக்கத்தில் இருந்து கத்துறா, இவர் பட்டேட்டு அடி வேண்டவர். அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய படிப்பறிவு, அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேறு. கோபம் வந்து பேசுகிறன்றது வேறு. அவ்வளோ பேர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு மின்சார ஊழியரனுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசியுள்ளார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. வேறு எப்போ நாங்கள் எங்களுடைய விரலில் வீக்கத்தை விளங்கிக் கொள்வோம். எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம். நான் இவ்வளோ பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ளே போடலாது. தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கிக் கொள்வோம், அது சாதாரணம். இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணணும் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்தில் கதைக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கதை. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ பணம் எவ்வளவு இருக்குது, இந்த 30 வருஷத்துக்கு நீ 15-10 வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போகிறீங்க, கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு காசாவது விளைவிலாங்க தெரியுமான்னு கேட்டதான் கேள்வி இல்லைன்னா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்கில் சொல்கிறோம் போட்டு எழுப்பி போயிருக்கணும். புத்திசாலி அவ்வளோ அப்படி தான் செய்வாங்க. இதுக்கு இப்போ எங்களுக்கு பதில் சொல்லலாது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நாங்கள் உங்களை கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்கில் சொல்கிறோம்னா எழுப்பி போகணும். அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்றம் கத்துறாரு, இன்னொருத்தர் அடியன்றார், இவர் அடிரா அப்படிங்கிறான்றார். அது வந்து என்ன மாதிரி என்றால்
கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ளத்துக்குள்ள வந்த போகும் ராசா. அதுக்கு நான் நினைச்சிருக்கேன் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து தேர்தலில் பங்கு கொள்கிற உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. வேலனையாக இருக்கலாம், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம், அனைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வதனை அவதானிக்க முடிகிறது. அப்போ தேர்தல் திணைக்களம் இது தொடர்பில் முறையிடுகின்ற பொழுதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தப்படுகிறது. இது தொடர்பில் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில் தான் தேர்தல் ஒரு சுயாதீனம் என்னதான் சுயாதீனம் என்று நாங்கள் சொன்னாலும் அது சுயாதீனமாக இயங்க போகிறது. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க, தேர்தல் திணைக்களத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்க. தேர்தல் திணைக்களத்தின் இந்த வரம்புகள் அவ்வளவுதான். பாரதூரமான குற்றங்கள் என்று பார்க்கல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுக்கணும். இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்கணும். இதுக்குள்ள இப்போ பாரம்பரிய ஈவன் ஒரு கட்சி சார்பாக இந்த 3 MP நான் உட்பட இப்போ எனக்கு இங்கே இப்போ தேர்தல் இல்லை. நான் இதில் எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்கே ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூலம் தான். ஏனென்றால் இப்போ நான் கட்சி தலைவர் MP என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிடுமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டித்தர போகிறேன், உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டித்தர போகிறேன் கோப்பையிலேருந்து நான் வந்து சொல்லிடுமா ராசா. அதே ஒரு முக்கியத்தனமான வாக்குறுதி தான். ரணில் என்ன செய்வார், 5000 ஆசை கூட்டினவர். அப்போ இவ குளாரினவர். இப்போ இவ என்ன சொல்ல மாட்டா, இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது, நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட காய்ச்சி நான் அந்த கைத்தொழில் போயிட்ட வருது. இது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை. இதுக்கு நான் வரான் விட்டுருப்பேன். இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங். இதுக்கு வரான் விட்டுருப்பேன். வரான் விட்டுருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும். அதான் பிரச்சனை. மக்களுடைய கதைக்கணும் பண்ணி எனக்கு சொல்லணும் இல்லை மக்கள். அதில் நான் கதைக்காம விட்டேன்டா மக்களுக்கு எல்லாம் இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்கில் எங்களை பற்றி கதைச்சிருக்கலாம். அதுக்கான தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கணும். முடியும். மற்றபடி இவங்க அரசியலை குழப்பறதுக்கு அரசியலே இல்லை ராசா. இவங்க அரசியல் கட்சியே இல்லை. இவங்க ஒரு ஆக்ரோஷமான வட்டு கொத்து கட்சி உண்டு. இவங்களுக்கு அரசியலே இல்லை. திடீர்னு வந்து அரசியல் 150 பேரையும் பாராளுமன்றத்தில் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு எங்கே கை கழுவுறதுன்றே தெரியாது. போலுக்குள்ள கை கழுவுறது என்றதா என்னிட வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் MPPயில் கேட்குறார். அவர் தான் எங்கென்றால் பதுளைக்கு ட்ரக்கில் அரசாங்கத்தின் ஜீப்பில்